ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பீட்ரூட் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். பீட்ரூட் பிரியாணில பீட்ரூட்டே காணும். இந்த மேஜிக் எப்படின்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 தக்காளி 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை துருவி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 hour ஊற வச்சுக்கோங்க. ஒரு கை மல்லி இலை, புதினா இலை, 1 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஃபைனா அரைச்சு வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த பச்சை மிளகா பேஸ்ட், தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச தக்காளி கொஞ்சமா சால்ட் போட்டு மேஷ் ஆற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவன பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணில பீட்ரூட்டோட ரா ஸ்மெல்ஸ் வராம இருக்கிறதுக்கு நல்ல வதக்குறதுல தான் இருக்கு. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டு ரைஸும் தண்ணியும் ஒரே லெவல் வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி உதிரான பிரியாணி ரெடி. பாருங்க, இதுல பீட்ரூட்டோட கலர் இல்ல, அதுக்கப்புறம் பீட்ரூட்டே இருக்காது நம்ம துருவி ஆட் பண்ணிக்கிறதுனால. உங்க பிள்ளைங்க பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பிரியாணியா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா